வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சமீப கால இந்தியா பாகிஸ்தான் போரில் ரஷ்ய மற்றும் பிரெஞ்சு போர் விமானங்களின் கலவையுடன் இணைக்கப்பட்டு இந்திய விமானப்படை விமானங்களுக்கு எதிராக பாகிஸ்தானின் அமெரிக்கா மற்றும் சமீப கால சீன தயாரிப்பு போர் விமானங்கள் மோதின. அந்த போரில் மிகவும் பரபரப்பான இந்திய ரஃபாலுக்கு எதிராக பாகிஸ்தானின் J-10C விமானங்களின் மோதல் அனைத்து தலைப்புச் செய்திகளிலும் இடம்பெற்றிருந்தாலும் பாகிஸ்தானின் JF-17 தண்டர் மற்றும் இந்திய Su-30 MKI இடையிலான மோதல் குறைவான சுவாரஸ்யத்தையே ஏற்படுத்தியது. இப்போது இந்த இரண்டு போர் விமானங்களும் மற்றும் ஒரு புவிசார் மோதல் புள்ளியில் இந்த முறை காசகஸில் எதிரெதிரே மோதக்கூடும் என்று தெரிகின்றது. பாகிஸ்தான் சமீபத்தில் அசர்பைஜானுடன் 40 JF-17 தண்டர் போர் விமானங்களை வழங்க $4.6 பில்லியன் அமெரிக்க பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அசர்பைஜானுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வது துருக்கி. பாகிஸ்தானும் துருக்கி ஆதரவு நாடு. இதுதான் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு. அசர்பைஜான் ஆரம்பத்தில் பாகிஸ்தானிடமிருந்து 16 JF-17 விமானங்களை ஆர்டர் செய்திருந்தது. ஆனால் புதிய ஒப்பந்தம் அந்த விமான வர்த்தகத்தை 40 விமானங்களாக அதிகரித்தது. மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு வாடிக்கையாளர் கிடைத்து விட்டார். JF-17 தண்டர் என்பது பாகிஸ்தான் மற்றும் சீனாவால் கூட்டாக உருவாக்கப்பட்ட ஒற்றை இன்ஜின் பல் செயல்பாட்டு போர் விமானம். இது பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் PAC மற்றும் சீனாவின் செங்டு விமான கழகம் CAC ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. JF-17 இடைமறிப்பு, தரைவழி தாக்குதல், கப்பல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் விமான உளவு பார்த்தல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் JF-17 40 ஜெட் விமானங்களின் விநியோகம் வரும் ஆண்டுகளில் கட்டம் கட்டமாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் அசர்பைஜான் விமானிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான பயிற்சி திட்டங்களும் அடங்கும். அசர்பைஜானுக்கு 40 JF-17 தண்டர் போர் விமானங்கள் சேர்க்கப்படுவது அதன் விமானப்படையின் திறன் மேம்பாட்டிற்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஊக்கமாக இருக்கும். குறிப்பாக அசர்பைஜான் இந்தியா பாகிஸ்தான் மோதலை போலவே ஆர்மீனியாவுடன் நீண்டகால மோதலில் சிக்கியுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் அசர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா 3 குறுகிய போர்களை நடத்தியுள்ளன. முதலில் செப்டம்பர் 2020, பின்னர் செப்டம்பர் 2022, இறுதியாக செப்டம்பர் 2023 அந்த போர்கள் நடந்தன. இதன் விளைவாக அசர்பைஜான் நாகோர்னோ கராபாக் பகுதியின் மீது தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தியது. இது சர்வதேச அளவில் அசர்பைஜான் பிரதேசமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆனால் இது ஆர்மீனியர்களால் நிறைந்திருந்தது மற்றும் ஆர்மீனியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போதிருந்து எல்லையில் ஒரு பலவீனமான அமைதி நிலவுகிறது. இருப்பினும் நிலவை பதட்டமாகவே உள்ளது. அதனால் இரு நாடுகளும் ஆயுதம் வாங்கி சேகரிக்கும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. நிலைமை எந்த நேரத்திலும் போராக மாறக்கூடும் என்பதை குறிக்கின்றது. எனவே அசர்பைஜான் விமானப்படையின் விரைவான நவீனமயமாக்கலை ஆர்மீனியா புறக்கணிக்க முடியாது. குறிப்பாக ஆர்மீனிய விமானப்படை ஏற்கனவே மோசமான நிலையில் இருப்பதால் அவர்களுக்கு புதிய விமானங்கள் அவசியம். ஆர்மீனியா அதன் விமானப்படையில் மிக குறைந்த அளவிலான போர் விமானங்களை மட்டுமே வைத்திருக்கிறது. ஆர்மீனிய விமானப்படையின் பெரும்பகுதி 10 முதல் 15 Su-25 விமானங்களை வைத்திருக்கிறது. இது சோவியத் காலத்து Su-25 விமானங்களில் சில 2020 நாகோர்னோ கராபாக் போரில் இழந்திருக்கலாம். சில அதிகாரிகளின் கூற்றின்படி ஆர்மீனியாவில் 1 அல்லது 2 MiG-25 ஃபாக்ஸ்பைட் விமானங்களும் உள்ளன. இருப்பினும் அவை இனி செயல்படாமல் போகலாம். இந்த பழைய Su-25 விமானங்களை தவிர ஆர்மீனியாவில் 4 Su-30 SM மட்டுமே உள்ளன. அவை 2019ஆம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து வாங்கியவை. இருப்பினும் இந்த போர் விமானங்களுக்கான ஆயுத பொதியை ரஷ்யா இன்னமும் ஆர்மீனியாவுக்கு வழங்கவில்லை. அதாவது அவை மீண்டும் போருக்கு தயாராக இல்லை. அதாவது ஏதாவது விமான கண்காட்சியில் அலங்காரத்திற்கு பறக்கலாமே தவிர அவற்றை வைத்து போர் புரிய முடியாது. முழு அளவிலான உக்ரைன் போரில் ரஷ்யா ஈடுபட்டதிலிருந்து மாஸ்கோவின் முன்னுரிமைகள் முற்றிலும் மாறிவிட்டன. மேலும் இந்த Su-30 SM போர் விமானங்களுக்கான ஆயுதங்களை ரஷ்யா ஆர்மீனியாவுக்கு வழங்கவோ அல்லது அவற்றை மேம்படுத்தவோ முடியாது. அதற்கும் ஒரு காரணம் உண்டு. 2020ஆம் ஆண்டில் ரஷ்யாவுடன் மேலும் Su-30 SM போர் விமானங்களுக்கான தொடர் ஒப்பந்தம் பற்றி ஆர்மீனியா பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யா புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கின்றது. இந்த சூழ்நிலையில் அசர்பைஜான் விமானப்படையின் 40 JF-17 தண்டர் போர் விமானங்களை சேர்ப்பது நெலிகெட்ட காகசஸ் பிராந்தியத்தில் அதிகார சமநிலையை முற்றிலுமாக மாற்றும் ஆற்றலை வைத்திருக்கிறது. அதனால் தான் பாகிஸ்தானின் JF-17 தண்டர் போர் விமானங்களுடன் மோத Su-30 போர் விமானங்களுக்காக ஆர்மீனியா இந்தியாவின் கதவை தட்டுகிறது. 2024 அக்டோபர் மாத இறுதியில் ஆர்மீனியா இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL உடன் 8 முதல் 12 Su-30 MKI விமானங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. இது உக்ரைன் போரால் நிறுத்தப்பட்ட ரஷ்ய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வாய்ப்பை கொடுத்துள்ளது. ஆனால் முறையான அறிவிப்பு ஏதும் வெளியிடப்படவில்லை. அசர்பைஜான் பாகிஸ்தானுடன் 40 JF-17 தண்டர் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை அறிவித்ததிலிருந்து ஆர்மீனியா மீண்டும் இந்தியாவிலிருந்து 8 தொடக்கம் 12 Su-30 MKI போர் விமானங்களை வாங்குவதற்கான விருப்பத்தை ஆராய தொடங்கியுள்ளது. சுகோயின் உரிமத்தின் கீழ் இந்தியா HAL தொழிற்சாலையில் Su-30 MKI போர் விமானங்களை தயாரிக்கிறது.
இந்தியா உலகின் மிகப்பெரிய Su-30 விமான தொகுதிகளில் ஒன்றை பராமரிக்கிறது. இந்திய விமானப்படை கிட்டத்தட்ட 260 Su-30 விமானங்களை இயக்குகிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் 62%க்கும் அதிகமான உள்நாட்டு உள்ளடக்கத்துடன் மேலும் 12 Su-30 விமானங்களை தயாரிப்பதற்காக புதுடில்லி மாஸ்கோவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இந்திய Su-30 MKI விமானங்கள் ஆர்மீனியாவுக்கு ஏன் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றன? பல்வேறு காரணங்களுக்காக இந்தியாவில் இருந்து Su-30 MKIகளை வாங்குவது ஆர்மீனியாவுக்கு ஒரு விவேகமான தேர்வு. முதலாவதாக, இந்தியா ஆர்மீனியாவுக்கு நம்பகமான பாதுகாப்பு பங்காளியாக உள்ளது. 2020ஆம் ஆண்டு அசர்பைஜானுடனான போருக்கு பின்னர் ஆர்மீனியாவுக்கு அதிகம் உதவிய 2 நாடுகள் இந்தியா மற்றும் பிரான்ஸ். அந்த விதத்தில் நிச்சயமாக ஆர்மீனியாவுக்கு பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானத்தை வாங்குவது மற்றும் ஒரு விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அது இந்திய Su-30 MKI விமானத்தை விட கிட்டத்தட்ட 100 மில்லியன் அதிக விலை கொண்டதால் ஒரு தடையாகவும் இருக்கலாம். ஆர்மீனியா தனது வான் சக்தியை வலுப்படுத்த பல விருப்பங்களை ஆராயும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் பிரெஞ்சு ரஃபால்களை விட மிகவும் செலவு குறைந்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட Su-30 MKI விமானங்களை வாங்குவதில் கவனம் செலுத்த வாய்ப்பு உள்ளது. 2022ஆம் ஆண்டில் ஆர்மீனியா இந்தியாவுடன் $72 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு 15 ஆகாஷ் 1S வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆர்மீனியா குறைந்தது 4 யூனிட் இந்திய பினாகா பல்குலர் ராக்கெட் லான்ச்சர்களை, அதாவது MBRLகளை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தவிர ஆர்மீனியா 84 மேம்பட்ட இழுவை பீரங்கி அமைப்புகள், ATAGS, ஜென் எதிர்ப்பு ஆளற்ற அமைப்புகள், சுவாதி ரேடார்கள், காங்கஸ் எதிர்ப்பு டேங்க் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மற்றும் ATGEMகள் மற்றும் பல ஆயுத அமைப்புகளையும் இந்தியாவிடமிருந்து வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளது. சிப்ரியில் கூற்றுப்படி 2022 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் அனைத்து ஆர்மீனிய ஆயுத இறக்குமதியில் கிட்டத்தட்ட 43% இந்தியா வழங்கியது. இந்த நெருக்கடியான காலங்களில் இந்தியா ஆர்மீனியாவின் மிகவும் நம்பகமான பாதுகாப்பு கூட்டாளிகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது என்பதும் தெரிகின்றது. இரண்டாவதாக, உலகில் எங்கும் உள்ள மிகப்பெரிய Su-30 விமானங்களை இந்தியா இயக்குவது மட்டுமல்லாமல் புதுடில்லி அவற்றை உள்நாட்டிலும் உரிமத்தின் கீழ் தயாரிக்கின்றது. ஒப்பந்தத்தின்படி அவற்றை ஏற்றுமதி செய்யும் உரிமையும் இந்தியாவுக்கு உண்டு. மேலும் இந்த போர் விமானங்களுக்கான பராமரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் வசதிகளையும் இந்தியா ஆர்மீனியாவுக்கு வழங்க முடியும். ஆனால் மிக முக்கியமாக, ஆர்மீனியா ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து வாங்கி 4 Su-30 SM-களுக்கான ஆயுத பொதி மற்றும் மேம்பாடுகளையும் இந்திய ஆர்மீனியாவுக்கு வழங்க முடியும். அடுத்த முக்கிய விஷயம் இங்கு உள்ளது. பல ஆண்டுகளாக இந்தியா Su-30 MKI விமானத்தில் பல உள்நாட்டு ஆயுதங்களை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்துள்ளது. இதில் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் அடங்கும். இந்த ஏவுகணை சமீபகால இந்தியா பாகிஸ்தான் போரில் ஏற்கனவே அதன் மதிப்பை நிரூபித்துள்ளது. பல அறிக்கைகளின்படி பாகிஸ்தானின் சீனா தயாரித்த வான் பாதுகாப்பு AD அமைப்புகளால் பிரம்மோஸை இடைமறிக்க முடியவில்லை. இது ஒரு AEW&C விமானம் உட்பட பாகிஸ்தான் விமான தளங்களில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்திய Su-30 விமானங்கள் ருத்ரா M3 கதிரியக்க எதிர்ப்பு ஏவுகணைகள், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் ஆயுதங்கள், விருபாக்ஷா AESA ரேடார் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இந்தியா முறையே 160 கிலோமீட்டர் மற்றும் 300+ கிலோமீட்டர் வரம்புகளை கொண்டு அஸ்ட்ரா MK2 மற்றும் MK3 AAM-களையும் ஒருங்கிணைக்கும். இந்த ஒருங்கிணைப்புகள் அனைத்தும் பெரும்பாலும் சூப்பர் சுகோய் மேம்படுத்தல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Su-30 MKI-களை ஒரு ஆபத்தான போர் விமானமாக ஆக்குகின்றன. இது JF-17 தண்டரை எளிதில் ஆதிக்கம் செலுத்தும். அசர்பைஜான் அதன் பாரம்பரிய போட்டியாளரான பாகிஸ்தானிடமிருந்து போர் விமானங்களை வாங்குவதை எதிர்கொள்ள இந்த அமைப்புகளை வழங்குவதில் இந்தியாவும் ஆர்வமாக இருக்கும் என்று லிச்சன்ஸ்டீன் கூறினார். அசர்பைஜானின் வான் சக்தியை பொறுத்த புதிய போர் விமானங்களை தேடுவதை தவிர ஆர்மீனியா, இந்தியா, ஈரான் மற்றும் பிற நாடுகளின் அமைப்புகள் மூலம் அதன் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அவர் மேலும் கூறினார். Su-30 ஒரு இரட்டை என்ஜின் கனரக போர் விமானம் என்பதை மறந்துவிடக் கூடாது. JF-17 ஒற்றை RD-93 என்ஜினுடன் 8300 kgf உந்துதலுடன் ஒப்பிடும் போது Su-30 MKI 27557 kgf மொத்த உந்துதல், அதிக சக்தி மற்றும் சூழ்ச்சி திறனை வழங்குகிறது. இது போர்களில் சிறந்த முடுக்கம், ஏறும் வீதம் மற்றும் சுறுசுறுப்பை செயல்படுத்துகிறது. Su-30 MKI-யின் அதிகபட்ச புறப்படும் அடி 38,800 கிலோ ஆகும். இது JF-17 ஒரு 13,500 கிலோ வரம்பு மற்றும் 4,600 கிலோ பேலோட்டின் ஒப்பிடும் போது அதிக எடையுடைய பிரம்மோஸ் ஏவுகணை போன்ற மேம்பட்ட ஆயுதங்கள் உட்பட 8,000 கிலோ வரை சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது. இது நீண்ட தூர தாக்குதல் மற்றும் விமான ஈடுபாடுகளுக்கான அதன் பல்திறனை மேம்படுத்துகின்றது. கூடுதலாக Su-30 MKI மேக் 2.0 அதிகபட்ச வேகத்தையும் 1,500 கிலோமீட்டர் போர் வரம்பையும் அடைகிறது. இது JF-17 மேக் 1.6 மற்றும் 1,200 கிலோமீட்டர் வரம்பையும் மிஞ்சி நீடித்த செயற்பாடுகள் மற்றும் அதிக தீவிரம் கொண்ட போர் சூழ்நிலையில் ஆதிக்கம் செலுத்துகின்றது.
ஆர்மீனியாவை பொறுத்தவரை வளர்ந்து வரும் பிராந்திய அச்சுறுத்தல்கள் அதன் பாதுகாப்பு முன்னுரிமைகளை மறு வடிவமைத்து வருகின்றன. SU-30 MKI வரும் போர் விமானத்தை விட அதிகமாக உள்ளது. இது கூட்டு தொழில்நுட்ப மேம்பாடுகள், தடையற்ற விநியோக சங்கிலி, ஒருங்கிணைப்பு மற்றும் பெரிய அளவிலான புவிசார் அரசியல் மறுசீரமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய கூட்டாண்மையை உள்ளடக்கியது.